சரிகமப நிகழ்ச்சியில சபேசன் ஒரு வழியா டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு என்ட்ரி ஆகிட்டாரு. அண்ட் அங்க அவரு பேசியிருந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அத கேட்டு அங்க இருந்த ஸ்ரீனிவாஸ்லாம் கூட கண் கலங்கியிருந்தாரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிக்கெட் டு ஃபினாலே சரிகமப நிகழ்ச்சியில ஸ்டார்ட் ஆனதிலிருந்தே சபேசனோட ரசிகர்களோட கேள்வி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பாடுற ஒரு மனுஷன், எல்லா வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குற ஒரு மனுஷன், அவர ஏன் நீங்க முதல்ல அனுப்பல? முதல்ல அனுப்பலனா கூட பரவாயில்லப்பா. ஆனா ஏன் நீங்க இவ்வளவு வாரம் காக்க வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் சேர்த்த விடை கடந்த வாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வாரம் ரொம்ப நல்லா பாடக்கூடிய 2 பேர செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து சபேசன், இன்னொன்னு வந்து பவித்ரா. அவங்க 2 பேருமே தான் அதிக ஸ்டார்ஸ் வாங்கியிருந்தாங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு ஸ்டார் போக போகுது. அந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே போக போகுது அப்படிங்கிறது அங்க இருந்த எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. சபேசன்லாம் உண்மையிலே கண் கலங்கிட்டாரு. எங்க பவித்ராக்கு தான் போகுமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன்லாம் சொல்லி அவரோட பேர அனௌன்ஸ் பண்ணும்போது மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. பயங்கரமா அழுக ஸ்டார்ட் ஆகிட்டாரு. அத பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அப்ப அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "எனக்கு வந்து இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த 1 மாசமாவே நான் என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வரோம், ப்ராப்பரா பாடுறோம், கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்குது. பட் நம்ம ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒருவேளை நம்ம இந்த ஷோவ விட்டு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு எமோஷனல்லாம் நான் வந்து உள்ளாகியிருந்தேன். பட் இன்னைக்கு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத தாண்டி இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருந்தாரு. சின்ன வயசுலேருந்து எனக்கு மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சதில்ல. ஒரு லூசரா தான் நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். எங்க எந்த ஒரு ஷோலயும் நான் அப்படிதான் ஆகிருவேனோன்னு பயந்தேன். சின்ன வயசுல என் அக்காலாம் கூட என்ட்ட அத அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இன்னைக்கு அதற்கான ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இனிமேல் நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா சபேசன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே அவரோட வேர்ட்ஸ கேட்டு அங்க இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல சோகம் உண்டாகி இருந்துச்சு. குறிப்பா நான் ஒரு லூசரா இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அங்க இருந்த ஸ்ரீனிவாஸ் சார்லாம் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாரு. இந்த ஒரு வெற்றி மட்டும் கிடையாது. கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய அனைத்து தகுதிகளுமே சபேசனுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஸ்ரீனிவாஸ் சாரே ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் சபேசன் அவர்கள் உள்ள போனது அப்படிங்கிறது உள்ளார இருந்தவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸோ இல்லையோ, வெளியில இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் உண்டாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாரே சோசியல் மீடியால நடந்துச்சு. ஏன் சபேசன உள்ள விடல இன்னும் அப்படின்னு. பட் அது எல்லாத்துக்கும் கேள்வியா சபேசன் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிட்டாரு. ஃபைனல்ஸ்குள்ள போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட முதல் அத்தியாயம் எப்படியாவது டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பவித்ரா அவர்கள் இன்னும் செலக்ட் ஆகாம இருக்கதும் என்னப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்புது. பவித்ரா இந்த வாரம் செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.